ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு லெசன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்வி பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணலாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே படிச்சிருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? சார் நான் குத்து மதிப்பாக போட்டுருவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு இந்த கொஷின் முடிஞ்ச உடனே புக் எடுத்து அப்போவே ஸ்பாட்டில் பார்த்துருங்க. டைம் டிலே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தா தான் நமக்கு என்ன ஆகும், கொஷின் அட்டன் பண்ண உடனே இந்த கான்செப்ட்லாம் இருக்குன்றத உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையவே பார்க்கலாங்க. பார்த்துலாமா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கம்மியான டைம் தான் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பீடாக ஆன்சர் பண்ணணும். சாளுக்கியர்களின் தலைநகரமாக வதாபியை கைப்பற்றி தீக்கிரைக்கு ஆக்கியவர் யாருன்னு கேட்டிருக்கேன். சாளுக்கியரின் தலைநகரான வதாபியை கைப்பற்றி தீக்கிரை ஆக்கியவர் யார்? இங்கிருந்தா நம்ம என்ன கொண்டு வந்திருப்போம், துவார பாலகர்கள் சிலையும் அந்த கணேச சிலையும் அங்கிருந்தா கொண்டு வந்திருப்போம். வதாபிலிருந்து தான். காட் காட் காட். ஆப்ஷன் பி, முதலாம் நரசிம்மவர்மன் தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்று மற்றும் சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பி வைத்த பல்லவ அரசன் யார்? நம்மளும் வரவேற்கிறோம், நம்மளும் இங்கிருந்து ஒரு குழுவை சீனாவுக்கு அனுப்புறோம். ஒரு நல்ல அரசர். எப்பவுமே லைவ் அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்நெட் ஃபுல்லாக இருக்கிற இடத்துல உட்காந்துங்கன்னா உங்கள் ஆன்சர் ஸ்பீடாக வரும். குட் 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 குட். ஆப்ஷன் டி, இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்தது மூன்றாவது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சிம்ம விஷ்ணுவுக்கு வழங்கும் சிறப்பு பட்டம் எது? சிம்ம விஷ்ணுவுடைய சிறப்பு பட்டம். இது ஈஸியாக இருக்குல்ல, எந்த கேள்வியிலும் தெரியும். ஏன்னா பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? சிம்ம விஷ்ணு. அவருடைய பட்ட பெயர் என்னன்னா அவனி சிம்மன் சொல்லுவாங்க. சரிங்களா? அகரவரிசையில ஃபர்ஸ்ட் வரத்தால அது ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். தொடக்க கால பல்லவ அரசர்களின் எந்த ஆட்சியின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? ஏதோ ஒரு வம்சத்துடைய சிற்றரசர்களாக இருந்தது. சாளுக்கியர்களா, சாத்தவாகனர்களா, சந்தேலர்களா, அதே மாதிரி குஷானர்களா? அவ்வளவுதான். குட் 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 குட். இந்த ஒரு படம் இருக்கும், கௌதம புத்திர சாத்தகர்ணின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் யாருன்னு வச்சுக்கலாம், பல்லவர்கள் சிற்றரசர்களாக இருப்பார்கள். சாத்தவாகனர்கள் கேட்டதான் பல்லவர்கள் ஃபர்ஸ்ட் தொடக்க காலத்தில் சிற்றரசர்களாக இருப்பார்கள். அடுத்தது ஐந்தாவது கேள்வி. களப்பிலர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? இந்த இடத்துல களப்பிலர்களை அழித்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நான் குழு குத்தா நீங்க ஆன்சர் பண்றீங்களே. இதுலேயே பாருங்க, ரெண்டு கொஸ்டின் நான் ஃபாலோ பண்ணலாம். களப்பிலர்களை அழித்தவர் யார், பல்லவ அரசை நிறுவியவர் யார்? ரெண்டு கேள்வி வைக்கலாமா? அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? எத்தனை கேள்வி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் ஒண்ணுதான், சிம்ம விஷ்ணு தான். அவர் தான் களப்பிலர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கிறார். பல்லவ அரசை தோற்றுவித்தவரும் சிம்ம விஷ்ணு தான். நெக்ஸ்ட், சைவத்துறவி அப்பரால் சைவத்தை தழுவிய பல்லவ அரசர். சொல்லியிருப்போம். இவர் என்ன பண்ணுவார், அப்பரை தூக்கின்னு போயிட்டு கடல்ல போட்டுருவாரு. கடல்ல இருந்து என்ன பண்ணுவார், அப்பர் மிதந்துட்டே வருவார். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, சைவத்துக்கு மாறிடுவாருன்னு சொல்லுவாங்க. குட் குட் குட். ஆப்ஷன் சி, மகேந்திர வர்மன் அப்படின்னு தெரிஞ்சா போதுமானது. அடுத்தது ஏழாவது கேள்வி. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர்? நான் சொன்னேன், இந்த லெசன் படிச்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி படைக்கணும்னா ஹிஸ்ட்ரி படிக்கணும். நல்லா இருக்குல்ல ரைமிங்? கோட்ங்க கோட்ங்க, சூப்பர்ங்க. ஆப்ஷன் பி, இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் காஞ்சிபுரம் கைலாசநாதரை கோயிலை கட்டியவர். அடுத்தது, முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கும் பட்டங்களில் தவறானது எது? இதுல ஏதோ ஒரு பட்டம் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. ஆப்ஷன் சி, வதாபி கொண்டான் இவர் கிடையாது. சரிங்களா? இவருடைய மகன் தான் வதாபி கொண்டான். மகேந்திரவர்மனை புலிகேசி தோற்கடிப்பாரு அப்படின்றது சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன்பதாவது. மாமல்லன் வதாபி கொண்டான் என்று அழைக்கப்படும் பல்லவ அரசர் யார்? இப்ப புரிஞ்சிடும். மாமல்லன் வதாபி கொண்டான். ஸ்பீடா. குட் குட் குட். முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்றது தெரிஞ்சா போதுமானது. அடுத்தது 10வது கேள்வி. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில்
மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து புக் டேட்டாங்க. அவ்வளவுதாங்க. குட் குட். ஆப்ஷன் சி 1984ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் கொஸ்டின். ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். தவறான இணை. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க, அதனுடைய இதுல ஒருத்தர் தப்பு. நியாய பாஷ்யா வாஸ்தியாயர் தசகுமார சரிதம் தண்டின். சிம்ம விஷ்ணு எதையுமே எழுதிருக்க மாட்டார்ன்றதை நீங்க தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் சீன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவனாரை ஆதரித்தவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாரத வெண்பான பெயர்ல தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் அந்த பெருந்தேவனார். அவர் ஆதரிச்சவர் யார்? நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆன்சர் டி, இரண்டாம் நந்திவர்மன் தான் ஆதரிச்சிருப்பார். அடுத்தது 13வது கேள்வி, புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்? இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சில இடங்கள்ல அறிஞர்கள் யாருடைய அரசவையில் வாழ்ந்தாங்க, யாருடைய அரசவையில் இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. குட் குட். கேள்விகள் எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய பதில்களை தாக்கி கொண்டே இருப்பேன் என்று அனைவரும் கமெண்ட் பண்றீங்க. குட் குட். ஆப்ஷன் பி தான் ரைட். முதலாம் மகேந்திரவர்மன் தான் இந்த ருத்ராச்சாரியார் இருப்பாருன்றது தெரிஞ்சுக்க. அடுத்தது, அயகோல் கல்வெட்டை எழுதிய ரவிகீர்த்தி யாருடைய அவைக்கால புலவர்? அப்போ அயகோல் கல்வெட்டு ஒருத்தரை பற்றி கூறுகிறது, அதை எழுதியவர் யாரு? ரவிகீர்த்தி. அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பாருங்க இங்கே. குட் குட் குட். அவ்வளவுதாங்க. இரண்டாம் புலிகேசியோடைய அலைகவல் தான் இந்த அயகோல் கல்வெட்டுனாலே உங்களுக்கு தெரிய வேண்டியது இரண்டாம் புலிகேசின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 15வது, கொங்கன் கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அரசர். கொங்கன் கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அரசர். நல்ல கேள்வி தானே? கொஞ்சம் டஃப்பான கேள்விதான், பட் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்றீங்களா? முதலாம் கீர்த்திவர்மன்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நான் இப்பவும் சொல்றேன், இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் படிக்காம அட்டன் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். யாராவது பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைத்தார்? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட் குட் குட். இரண்டாம் புலிகேசியோடைய அவைக்கு தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. சரிங்களா? 16வது கேள்வியும் இதுதான். சரிங்களா? அடுத்தது 17வது கேள்வி, வட இந்திய அரசர் அர்ஷருக்கு இரண்டாம் புலிகேசிக்கும் இடையே எல்லையாக வரையறை செய்யப்பட்டது. அந்த அர்ஷரும் புலிகேசியும் ஒரு நதியில என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்தத்தை போட்டுப்பாங்க. எந்த நதி? குட். க்ளூ கொடுக்கலாமா? மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய ஆறு அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லுவோம்? நர்மதையே சொல்வோம். சரிங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், வெசரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது? இப்ப நம்ம 3 பாணி பார்ப்போம். வெசரா பாணி, திராவிட பாணி, நகர பாணின்னு சொல்லிட்டு இந்த 3 விதத்துல வெசரா பாணியில் விமானங்களை கட்டும் யாருடைய காலத்தில் கேட்டிருக்கேன். ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. விசாராபாணி சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது 19வது, சாளுக்கியர்களின் கட்டுமான கோவில்கள் காணப்படும் இடங்களில் தவறானது. அம்மா கொஸ்டின். இந்த இடத்துல சாளுக்கியர்களின் கட்டுமான கோயிலே இல்ல. எலிமினேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். அயகோல் இருக்கும், வதாபி இருக்கும், பட்டடக்கல் இருக்கும், பகலேன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த நானே உருவாக்குனது. சரிங்களா? நான் வச்சுங்க. அடுத்தது,
வதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கியரின் வம்சத்தை சேர்ந்த டேஷ் என்பவரால் கட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அப்போ சாளுக்கியர்ஸும் படிக்கணுமா ராஷ்டிரகூடாஸும் படிக்கணும்னா படிக்க தேவையில்ல, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா திடீர்னு கொஸ்டின் கேட்டேன்னா உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுன்றது சொல்லிடுறேன். அப்போ ஆப்ஷன் பி மங்களேசன் தான் கட்டியிருப்பாரு. சரிங்களா? அடுத்தது 21வது, எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? நான் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் கேட்கல, எல்லோரான்றது ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கும், அந்த கட்டினவர் யாருன்னு சொல்லி கேட்கிறேன். குட் 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 குட். ஆப்ஷன் பி முதலாம் கிருஷ்ணர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதுமானது. அடுத்தது 22வது கேள்வி, மானிய கோட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கிய ராஷ்டிரகூட அரசர் யார்? மானிய கோட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கிய அரசர். ஆப்ஷன் சி அமோக வர்ஷர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதுமானது. அடுத்தது 23வது, அமோக வர்ஷர் டேஷ் எனும் சமணத்துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டால். இதுல ஏதோ ஒரு சமணத்துறவி, இப்ப அப்புறம் மாத்தினார் தெரியுமா மகேந்திரவர்மர, அதே மாதிரிதான் இந்த இடத்துல அமோக வர்ஷர் என்ன பண்றாங்க, சமண மதத்துக்கு மாற்றுவாங்க. குட். ஆப்ஷன் சி ஜீனசேனா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பல்லவ ஆட்சி குறித்து அறிய உதவும் சான்றுகள். மண்டகப்பட்டு, இரண்டாம் புலிகேசி நாய்க்குள் கல்வெட்டு, காசக்குடி செப்பேடு, மேற்கொண்ட அனைத்தும். அப்ப என்ன சொல்லணும், மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். ரைட். குட். அடுத்தது 25வது கேள்வி, ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஷ்டிரகூட வம்சத்தின் முதல் அரசன் தெரியணும், கடைசி அரசன் தெரியணும். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ மூன்றாம் கிருஷ்ணர். 26வது, முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நான் சொல்லியிருப்பேன். அப்போ முதல் தீர்த்தங்கரா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபதேவர். முதல் தீர்த்தங்கரா யாரு? ரிஷபதேவர். இவரை பற்றி வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ஆதி புராணம் அப்படின்னு தெரியணும். அடுத்தது 27வது கேள்வி, ராஷ்டிரகூட அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? நான் சொன்னேன் நிறுவியவர் ஈஸியா சொல்றீங்க, ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு வம்சம் உருவாச்சுன்னா அதை நிறுவியவர் கடைசி அரசர்ன்றது எப்பவுமே எல்லா வம்சத்துக்கும் உங்களுக்கு தெரியணும். ஆப்ஷன் பி தந்தி துர்கர். 28வது, மத்த விலாச பிரகாசனம் எனும் சமஸ்கிருத சொல்லின் பொருள். இது சமஸ்கிருத சொல்லின் பொருள். இதுக்கு என்ன அர்த்தம்? குடிகாரர்களின் வீழ்ச்சி, குடிகாரர்களின் எழுச்சி, குடிகாரர்களின் கூட்டம், குடிகாரர்களின் மகிழ்ச்சி. ஐயா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஐயா, இப்படி வச்சா நாங்க என்னையா பண்றது? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி குடிகாரர்களின் மகிழ்ச்சின்னு தெரிஞ்சா போதும். அடுத்தது 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ அரசர்கள் ஆண்ட சமகாலத்தின் வடக்கே ஆட்சி புரிந்தவர் யார்? இப்ப இந்த இடத்துல பல்லவர்கள் இருந்தாங்கன்னா இந்தியாவில இந்த இடத்துல பல்லவர்கள் இருக்காங்க, இந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். வடக்கே குட் அர்ஷர் இருந்திருக்காங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது எது? பல்லவ அரசின் மைய பகுதி தஞ்சாவூர், திருவனந்தபுரம், கேரளா, மதுரை, அந்த பக்கம் பாண்டியர்கள் இருப்பாங்க, இங்கே தஞ்சாவூர்ல சோழர்கள் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் இதுக்கு ஈஸியா போடலாம், தொண்டை மண்டலமா. அவ்வளவுதாங்க ஆன்சர். சரிங்களா? அப்ப பாருங்க, நான் ஹிஸ்டரி படிக்கிறது மட்டும் நான் ஒரே ஒரு வழி சொல்றேன், அதை நீங்க படிச்சா மட்டும்தான் புரியும், படிக்காம எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. கமெண்ட் செக்ஷன்ல உங்க மார்க்கை போடுங்க பார்க்கலாம் ஸ்பீடா. ஒரு குட்டி கதையோட முடிச்சுப்போம். ஓகேங்க. இந்த போர்க்களத்துல வீரன் சொல்லுவானா, வாழ்வோ சாவோ நான் என்ன பண்றேன், போர்லயே இறந்துடணும், ஆனா போரை விட்டு நான் பின்னாடி புறமுதுகு காமிச்சிட்டு ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைவ் டெஸ்ட்ல பாதியில போகக்கூடாது, அதே மாதிரி லைவ் டெஸ்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா பயிற்சி பெறுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.